ஆர்எஸ்எஸ் இயக்கமானது ஒரு மிகப்பெரிய இயக்கம். 100 ஆண்டு தொடர்ந்து 100 ஆண்டை கொண்டாடி கொண்டிருக்கின்ற ஒரு மிகப்பெரிய சமூக சேவைக்கான இயக்கம். அதுதான் சொல்றேன், அது வரவேற்கத்தக்கது தானே. அதுல ஆமா, வரவேற்கத்தக்கது தானே. இதுல என்ன இருக்க போகுது? விஜய் ஆர்எஸ்எஸ் பார்த்து கத்துக்கொள்ள வேண்டும். அதிமுகவை ஆர்எஸ்எஸ் வழிநடத்துவதில் என்ன தவறு என்ற மத்திய இணையமைச்சர் எல் முருகனின் பேச்சுக்கு அதிமுக ரியாக்ட் செய்யாதது அரசியல் களத்தில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. தவிக தலைவர் விஜய் கூறுவது போல ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை அதிமுக கேட்பது வரவேற்கத்தக்கதுதான் என்றும் எல் முருகன் பேசியிருந்த நிலையில் அதிமுகவின் மௌனம் பல்வேறு சந்தேகங்களை கிளப்பியுள்ளது. இதுகுறித்து நாம் பேசிய போது அதிமுக தரப்பிலிருந்து அளிக்கப்பட்ட விளக்கம் என்ன, மூத்த பத்திரிகையாளரின் பார்வை என்ன, இது அரசியல் களத்தில் ஏற்படுத்த போகும் மாற்றம் என்ன என்பனவற்றை விரிவாக பார்க்கலாம். சென்னை கோயம்பேட்டில் உள்ள தனது இல்லத்தில் விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடிய மத்திய இணையமைச்சர் எல் முருகன், ஆர்எஸ்எஸ் நூற்றாண்டு கண்ட சமூக இயக்கம், சமூக சேவையில் நூற்றாண்டு கண்ட ஆர்எஸ்எஸ் இயக்கம் அதிமுகவை வழிநடத்துவதில் என்ன தவறு? தவிக தலைவர் விஜய் கூறுவது போல் ஆர்எஸ்எஸ் கருத்துக்களை அதிமுக கேட்பது வரவேற்கத்தக்கதுதான். ஆர்எஸ்எஸ் போன்ற ஒரு அமைப்பு அதிமுகவை வழிநடத்தினால் என்ன தவறு என்பன உள்ளிட்ட கேள்விகளை முன்வைத்திருந்தார். பாஜகவுடனான கூட்டணி முறிவுக்கு பின் மீண்டும் கூட்டணியில் இணைந்த அதிமுக கொள்கை வேறு, கூட்டணி வேறு என்ற கருத்தை முன்வைத்திருந்தாலும் மத்திய அமைச்சரின் இந்த கேள்விகளுக்கு எதிர்வினையாற்றவில்லை. மாறாக அதிமுக தரப்பிலிருந்து வேறு விதமாக பதிலளிக்கப்பட்டிருக்கிறது. இதுகுறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் வைகை செல்வனிடம் பேசினோம். அப்போது ஆர்எஸ்எஸ் பாஜகவை வழிநடத்துகிறது. பாஜகவோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி வைக்கிறது. கொள்கை என்பது வேறு, கூட்டணி என்பது வேறு என்பதை மிக தெளிவாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பலமுறை ஒரு கட்சியோடு கூட்டணி வைத்துக் கொண்டதற்காக அந்த கட்சி அந்த பெரிய கட்சியோடு தங்களை கரைத்துக் கொள்வதும் அல்லது அவற்றோடு இணைந்து காணாமல் போய்விடுமோ என்கிற அச்சமும் எப்போதும் தேவை. ஒவ்வொரு இயக்கத்திற்கும் தனித்த அடையாளமும் ஒரு சுயம்பும் இருந்தால்தான் அந்த இயக்கம் காலம் கடந்து நிற்கும், வெற்றி பெறும். அந்த அளவில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டு 3 முறை அவருடைய தலைமையிலே முதலமைச்சராக ஆட்சி, அதன் பின்னால் புரட்சித் தலைவி அம்மாவுடைய காலத்திலே அவருடைய தலைமையிலே 3 முறை ஆட்சியையும் ஏறக்குறைய 52 ஆண்டுகளுக்கு மேலாக, அரை நூற்றாண்டு காலத்திற்கு மேலாக இயக்கி வருகிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு இயக்கத்தால் வழிநடத்தப்பட்டால், ஒரு இயக்கத்தால் ஆதரவு தெரிவிக்கப்பட்டால், அல்லது ஒரு இயக்கத்தால் கூட்டணி வைத்துவிட்டால் அந்த இயக்கத்தோடு இதுவும் ஒன்றிவிடும் என்று சொல்வது ஒரு மாயத் தோற்றம். ஏற்கனவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய காலத்தொட்டு இருக்கிற போது காங்கிரஸ் கட்சியோடு கூட்டணி இருக்கும். அப்படியானால் காங்கிரஸோடு நாங்கள் தரையிருந்தோமா? இல்லை. இப்போது காலத்திற்கு தேவை என்கிற அடிப்படையில் பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறோம். ஆக எங்களுக்கு பொது எதிரியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணம் எந்தெந்த இயக்கத்திற்கு, எந்தெந்த கட்சிக்கு இருக்கிறதோ, அதே எண்ணம், ஒத்த கருத்து எந்த இயக்கத்தில் இருக்கிறதோ அந்த இயக்கங்கள் எல்லாம் ஒன்று கூடி தேர்தல் கூட்டணி அமைத்து அதனுடைய அடிப்படையிலே பொது எதிரியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்துவதே எங்களுடைய நோக்கமாக இருக்கிறது என்பதை மிக அழுத்தம் திருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறோம். ஆனால் அதே எம்ஜிஆர் ஆர்எஸ்எஸ் குறித்து என்ன பேசினார் தெரியுமா? என்ன மாதிரியான எண்ணத்தை கொண்டிருந்தார் தெரியுமா என மூத்த பத்திரிகையாளர் பிரியன் பல கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அதிமுக பாஜக சொல்வதை கேட்டுக்கொண்டு போக வேண்டிய நிலைக்கு சென்று விட்டதா என்ற கேள்வி எழுவதாக கூறிய அவர், எடப்பாடிக்கு பழைய வரலாறு தெரியுமா என்றும் வினவியிருக்கிறார். அதிமுக ஆர்எஸ்எஸ் வழி நடத்துவதில் என்ன தவறு, நூற்றாண்டு கண்ட இயக்கம்லாம் பேசுறாரு, முருகன் பேசுறாரு. அதிமுக ஆர்எஸ்எஸ் ஒரு முகம் இல்லை, அதுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு பல முகம் இருக்கு. ஆர்எஸ்எஸ்க்கு 100 ஆர்கனைசேஷன் இருக்கு, துணை அமைப்புகள் இருக்கு. ஆர்எஸ்எஸ் சமூக நிலை இயக்கம். அது வறட்சி, வெள்ளம் போன்ற காலகட்டங்களில் பொதுமக்களுக்கு ரொம்ப அதிகமான சேவை செய்யுது, ரொம்ப பிரமாதமான சேவை செய்யுது அப்படின்லாம் சொல்றாங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதோட துணை அமைப்புகள் நிறைய இருக்கு. பஜ்ரங் தள் மாதிரி நிறைய
வனவாசி கேந்திரான்னு பார்த்து ஆரம்பிச்சிங்கன்னா வந்து விஸ்வ இந்து பரிஷத்துலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா தமிழ்நாட்டில் இந்து முன்னணியில் ஆரம்பிச்சு எல்லாம் அதோட துணை அமைப்புகள் தான். அந்த துணை அமைப்புகள்லாம் என்ன மாதிரியான அரசியலில் பிளவுவாத அரசியலில் ஈடுபடுறாங்கன்றது உலகமே தெரிஞ்ச விஷயம் தான். இதுக்கு எல்லாமே மூலமாக இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க வகுத்து தர ஆர்எஸ்எஸ் வகுத்து தர அஜெண்டா தான். ஆர்எஸ்எஸோட அஜெண்டா என்ன? ஹிந்து, ஹிந்தி, இந்துத்துவா, இந்து ராஷ்டிரம் அமைக்கணுன்றது அவங்களுடைய லட்சியம். அதை நோக்கி தான் அவங்க போயிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஆர்எஸ்எஸோட ஐடியல்ஸை வந்து வழிநடத்துறதுல என்ன தப்புன்னா, ஆர்எஸ்எஸோட இயக்கமே வந்து சான்ஸ்கிரிட்டுக்கும் இந்திக்கும் முக்கியத்துவம் கொடுக்குற ஒரு இயக்கமா இருக்கு, இந்து ராஷ்டிரம் அமைக்கணுன்ற ஒரு இயக்கமா இருக்கு. அப்படி இருக்கிற ஒரு இயக்கத்தோட நீங்க வந்து அதோட வழிநடத்துறத ஏத்துக்கிறது அதிமுக வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலிருந்து திராவிட இயக்க கொள்கையில வந்த சமத்துவம், சமநீதி, சமூக நீதினு ஒரு கொள்கையில வந்த ஒரு கட்சி எப்படி வந்து ஆர்எஸ்எஸ் வழிநடத்துறதை வந்து ஏத்துக்க முடியும்? அது ஏத்துக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. அது இதுவரையும் எடப்பாடி அவர்கள் இதை மறுக்காது இருக்கிறது வந்து நிச்சயமா அந்த கட்சிக்கு வந்து ஒரு ரொம்ப ஒரு பலவீனமான ஒரு தோற்றத்தை தான் காமிக்குது அந்த கட்சி. அதிமுகல இருந்து இதுவரையும் வந்து முருகன் சொன்னதுக்கு மறுப்பு வரலன்ற இந்த விஷயம் வந்து நிச்சயமாக வந்து அதிமுகவுக்கு ஒரு பெரிய பலவீனமா நான் கருதுனேன். ஏன்னா இத்தனை நேரம் மறுப்பு வந்திருக்கணும். நாங்க ஆர்எஸ்எஸ் வழி நடத்துதல் கிடையாதுன்னு வைரீச்செல்வனுக்கு பதில் சொல்றதுக்கு சரியான அதிமுக இது கிடையாது. ஆக்சுவலா வந்து எடப்பாடி சொல்லணும். ஏன்னா ஆர்எஸ்எஸ் அவர் வைரீச்செல்வன் என்ன சொல்றாரு, ஆர்எஸ்எஸ் வந்து பாஜக வழிநடத்துது, பாஜகவோட அதிமுக கூட்டணி வச்சிருக்கின்றார். அப்போ A = B, B = C அப்படின்னா அப்போ A = Cன்னு சொல்லலாமா? நம்ம அதான் பார்க்க வேண்டியிருக்கு ஆக்சுவலா. அப்போ வந்து அதிமுக வந்து நேர பாஜக வழிநடத்தலாம். அதிமுக வழிநடத்துறதுக்கு பாஜகவுக்கு ஆர்எஸ்எஸ்க்கு என்ன அதுக்கு என்ன லோக்கல் ஸ்டாண்ட் இருக்கு? அதோட கொள்கை என்ன? இவங்களுடைய கொள்கை என்ன? இவங்க எந்த வழியில வந்திருக்காங்க? இவங்க வந்து சாஃப்ட் இந்துத்துவா டீல் பண்ணிருக்கலாம் ஜெயலலிதா. பட் அதுக்குன்ட்டு வந்து அடிப்படை கொள்கைகள் வந்து சமூகத்துல வந்து 4 வர்ணங்கள் இருக்கணும், அந்த 4 வர்ணங்கள் இருந்தாதான் சமூகம் அமைதியா இருக்கும்னு கோல்வார்கள் சொல்லிட்டு போயிருக்காரு. அது ஆர்எஸ்எஸோட கொள்கை. அதை வந்து ஆர்எஸ்எஸ் இவங்க ஏத்துப்பாங்களா? அதிமுக ஏத்துக்குமா? பெண்கள் வந்து அரசியல்ல வரவே கூடாது, பெண்கள் அரசியல்ல வந்தா ஒழுக்கம் கட்டும்னு 1966 இந்திரா காந்தி பதவிக்கு வந்த போது ஆர்எஸ்எஸ் ஓட 7 ஆர்கனைசர் எழுதினாங்க. அதை வந்து ஒத்துக்குமா அதிமுக? ஒத்துக்குமா? அதை இந்த மாதிரியான ஒரு வழி நடத்தல வந்து அதிமுக ஏத்துக்குமா? இந்த மாதிரியான கருத்துக்கள் வச்சிருக்கிற ஆர்எஸ்எஸ் வந்து அதிமுக ஏத்துக்குமா? அது மட்டுமா, மண்டைக்காடு கலவரத்தும் போது எம்ஜிஆர் என்ன சொன்னாரு? கோட்ஸே பிறக்காமல் இருந்தாலும் அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? ஆர்எஸ்எஸ் ஒரு வன்முறை கூட்டம் என்பது உலகத்துக்கே தெரியாமல் போயிருக்கும் அப்படின்றாரு. ஆர்எஸ்எஸ் என்ன சொல்றாரு எக்ஸாக்டா? கோட்ஸே பிறக்காமல் இருந்திருந்தாலும் ஒரு கேள்வி கேட்கிறாங்க அவர்கிட்ட. அதுக்கு அவர் என்ன சொல்றாரு? ஆர்எஸ்எஸும் அந்த வாரிசான ஜனசங்கம் போன்றவைகளும் கொண்டிருக்கும் வன்முறை கொள்கைகள் வெளியே வந்திருக்காதுன்னு பேசுறாரு, வெளியே தெரிந்திருக்காதுன்னு பேசுறாரு ஆக்சுவலா. அப்புறம் இன்னொரு இடத்துல பேசுறாரு, ஆர்எஸ்எஸ் பயிற்சி முறை கூடாது என்பதில் யாருக்கும் கருத்து வேறுபாடு கிடையாதுன்னு பேசுறாரு. அது மட்டும் இல்லைங்க, ஆர்எஸ்எஸ் பாஜக தலைவர் ஜனா கிருஷ்ணமூர்த்தி அவர் உயிரோடு இருந்தபோது அவர் நல்ல மனிதர் தான். பட் அவர் அந்த கட்சியில் இருந்தார். அவர் எம்ஜிஆரை சந்திக்கணும்னு விரும்பினார் 84 87 காலகட்டத்தில். ஆனால் எம்ஜிஆர் அவரை வந்து பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டார். இதை வந்து எங்கிட்ட சொன்னவர் வந்து சோலை என்ற மூத்த பத்திரிகையாளர். அவர்கிட்ட தான் சொல்லி எம்ஜிஆரை பார்க்கணும்னு சொல்லியிருக்காரு. ஆனால் பார்த்தா மக்களுக்கு தவறான ஒரு செய்தி போய் சேரும்னு எம்ஜிஆர் சொல்லிட்டார். ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்குங்க. ஆர்எஸ்எஸ் பத்தி எம்ஜிஆர் என்ன கருத்து வச்சிருந்தாருன்னு கூட வைகைச்செல்வனுக்கு தெரியலையே. என்ன கருத்து வச்சிருந்தாரு? இப்ப இன்னைக்கு ஆர்எஸ்எஸோட வழி நடத்துதல் வந்து அதிமுக ஏற்றால் என்ன தப்புன்ற மாதிரி முருகன் கேட்கிறாரு. அது எடப்பாடிக்கு இந்த பழைய வரலாறு தெரியுமா? அவர் எம்ஜிஆருடைய ஜெயலலிதாவுடைய ஃபாலோவரா தான் இருக்காரு. அவரு இதெல்லாம் தெரிஞ்சுக்காம இருக்காரா? இல்ல தெரிஞ்சுட்டு பேசாம இருக்காரா? இல்ல வந்து கொள்கை வேறு கூட்டணி வேறுன்னு இருக்கலாம், அது வேற விஷயம். பட் ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கைகளை ஏற்று வழிநடத்துவதில் என்ன தவறு? ஆர்எஸ்எஸ் வழிநடத்துதல் என்ன தவறுன்னு கேட்கறாங்கன்னா, இப்ப அந்த அளவுக்கு வந்து அதிமுக பலவீனமா போயிட்டா, பாஜகவுக்கு அந்த அளவுக்கு வந்து அவங்க சொல்றதெல்லாம் கேட்டுட்டு போகக்கூடிய நிலையில வந்து அதிமுக மாறிடுதான்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. உங்க தலைவர் எம்ஜிஆர் என்ன கருத்து வச்சிருந்தாரு ஆர்எஸ்எஸ் பத்தி? அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் அதோட வழிகாட்டுதல் உங்களுக்கு தேவையா இல்லைன்னு முருகனுக்குன்னு நீங்க பதில் சொல்லணும். எங்களுக்கு யாரோட வழிகாட்டுதலும் தேவையில்லைன்னு சொல்லிட்டு இதுவரையும் மௌனமாக பழனிசாமி அவர்கள் இருப்பது என்பது நிச்சயமாக ஒரு பலவீனமான ஒரு தோற்றத்தை தான் அதிமுக கொடுக்குறதுன்னு பாக்குறேன். ஏற்கனவே அவர்கள் வந்து சிறுபான்மையோர் ஓட்டை வந்து அவங்க இழக்கிறத நம்ம பாக்குறோம். நம்ம இது மாதிரியான செயல்கள் முருகனோட இது மாதிரியான வார்த்தைகளை கேட்கும்போது அதிமுக பேசாமல் இருக்கிறதை பார்க்கும்போது நிச்சயமாக வந்து சிறுபான்மையோர் நம்பிக்கையை முற்றிலும் இழந்துடும் அதிமுக என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை.